இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட்ட 3% இடஒதுக்கீட்டை ரத்து செய்திருக்கிறார் மதுரையை சேர்ந்த நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன். இந்த ஜிஆர் சுவாமிநாதன் தொடர்ந்து இஸ்லாமியரோட உரிமைகளை பறிக்கிறக்கூடிய வேலையை தான் செஞ்சிட்டு இருக்காரு. ஹஜ்ஜி பெருநாள் அன்று இஸ்லாமியர்கள் வழிபடக்கூடிய மாட்டுக்கரையை தடை செய்தார். அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தில் தர்கா மீது தீபத்தை ஏற்றுவதற்கு அனுமதி தந்தது இந்த ஜிஆர் சுவாமிநாதன் தான். இது மாதிரி பல வழக்குகளை பல விஷயங்களை இஸ்லாமியர்களுக்கு எதிராக தீர்ப்பை தந்து தமிழ்நாட்டில் ஒரு மத பதற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நீதிபதி தான் இந்த ஜிஆர் சுவாமிநாதன். இந்த ஜிஆர் சுவாமிநாதன் இந்த மாதிரி தீர்ப்பை வழங்கக்கூடிய நேரத்தில் கிட்டத்தட்ட 2 வாரங்கள் என்ன செய்யப்பட்டு சொன்னா நீதிமன்றங்களில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. அரசு தரப்புல தாவேகாவுடைய அரசு தரப்புல இதற்கு எதிராக எந்த வாதங்களும் முன்வைக்கல. இஸ்லாமியர்களுக்கு துணை நிற்போம் என்று சொல்லி பேசி வந்த இந்த தாவேகா அரசு ஒன்றுமே செய்யல, கவனிக்கவே இல்லை. இந்த விஷயங்கள் தாவேகாவில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனாவிற்கு தெரியும். தாவேக்காவில் இருக்கக்கூடிய பல அமைச்சர்களுக்கு இது போன்ற வழக்குகள் நடக்குது, இஸ்லாமியருடைய இடஒதுக்கீடை காலி செய்ய போகிறார்கள் என்ற எல்லா விஷயங்களும் தெரிந்தும் எதையுமே கண்டு கொள்ளாம இஸ்லாமியருக்கு எதிராக என்ன வேணாலும் நடக்கட்டும் என்று சொல்லி இவர்கள் இருந்தார்கள். இவர்கள் தான் இப்படி இருக்கான்னு சொன்னா முதலமைச்சர்களுக்கு நடிகரோட நடிகையோட கேட்க வெட்டல் நேரம் இருக்குது. ஆனா இஸ்லாமியர்கள் உரிமைகள் இங்க பறிக்கப்படக்கூடிய நேரத்தில் அதை பற்றி எந்த அக்கறையும் இல்லாம அவர் பாட்டு இருந்து கொண்டிருக்கிறார். இந்த ஆட்சி காலத்துல இது போன்ற வழக்குகள் திமுக ஆட்சி காலத்திலையும் ஆசிஃபா என்ற ஒரு பெண்மணி இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று வராங்க. அவர்களுக்கு இதே போல இடஒதுக்கீட்டு நாங்க தரமாட்டோம் என்று சொல்றப்ப திமுக சார்பில் 2024 அரசாணையை வெளியிட்டது. அதாவது இடஒதுக்கீடு என்பது இஸ்லாமியர்களுக்கு காலகாலமாக 70 ஆண்டுகள் போராட்டத்தில் கிடைக்கப்பட்ட ஒரு இடஒதுக்கீட்டை எப்படி நீங்க ரத்து செய்வீங்க என்று சொல்லி அரசாணை வெளியிட்டு இடஒதுக்கீட்டை வாங்கி தந்தது திமுக அரசு. ஆனா இன்றைய தாவேகா அரசு அதை பற்றி ஒரு கவனமும் இல்லை, அதை பற்றி ஒரு சிந்தனையும் இல்லை, அதை பற்றி ஒரு நாணமும் இல்லாம இஸ்லாமியர்களுக்கு எதிராக என்ன நடந்தாலுமே கண்டு காணாமல் இருந்து கொண்டிருக்கு. எப்படி கண்டுப்பாங்க? தாவேக்கால் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், மானமுள்ள இஸ்லாமியர்கள் இதை குறித்து கேள்வி கேட்பீங்களா? ஜனநாயகம் படத்துல உங்க அண்ணன் என்ன செஞ்சாரு? இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக காட்டி அந்த திரைப்படத்தை வெளியிட்டாரு. அதற்கும் தாவேக்கா ஆதரிக்கக்கூடிய முஸ்லீம்களும் சரி, தாவேக்கா ஆதரித்து இப்ப இருக்கக்கூடிய இஸ்லாமிய சிறுபான்மை கட்சிகள் போயிருக்க முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள் அதற்கும் வாயை திறக்கல. மாட்டுக்கறி விஷயத்துல மேல்முறையீடு செய்வோம் என்று சொன்னீங்க. அது எந்த லட்சணத்துல இருக்குங்கிறது இதுவரைக்கும் என்ன நடத்துறீங்க, என்ன பேசிருக்கீங்கிறத ஒரு இதுவும் தெரியல. வக்ஃபு திருத்த சட்டம் வந்துச்சு. வக்ஃபு திருத்த சட்டத்தை தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட்டு அது ஒரு சைடு நடந்து கொண்டிருக்கு. அதற்கு இவர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னு தெரியல. இப்ப எங்க வந்து நிற்கிதுன்னு சொன்னா இஸ்லாத்தை தழுவி வந்தவர்களுக்கு இடஒதுக்கீட தரமாட்டோம் என்று சொல்லியும் எந்த கப்புச்சிப்புன்னு என்று வாயை மூடி மௌனமா இருக்கிறாங்க. தாவேக்காவை ஆதரிக்கக்கூடிய முஸ்லீம்களும் சரி, முஸ்லீம் கட்சிகளும் சரி. அப்ப இவர்கள் என்ன வேண்டாலும் இஸ்லாத்திற்கு எதிராக, இஸ்லாமிய மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக செய்து கொண்டிருப்பாங்க. அதையெல்லாம் கேட்காம வாய் மூடி மௌனமா இருக்கன்னு சொன்னா நீங்களாம் என்ன மாதிரியான ஆட்கள், என்ன மாதிரியான அரசியலை எடுத்து சொல்றீங்க? ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதும் சிறுபான்மை மக்கள் மீதும் தொடர்ச்சியாக இந்த அரசு எதையுமே செய்யல, எதையுமே கண்டுக்காம இருக்குன்னு சொன்னா RSS உடைய அஜெண்டாவை மறைமுகமா செயல்படுத்துதா? திருப்பரங்குன்ற விஷயமா அதுக்கு நாங்க வாய்மூடி மௌனமா இருப்போம். இஸ்லாமியரோட உரிமை பிரச்சனையா அதுக்கு நாங்க வாய்மூடி மௌனமா இருப்போம்னு சொன்னா அடிமடியில கை வச்சிருக்காங்க. இடஒதுக்கீடு என்பது இஸ்லாமியர்கள் என்னமோ ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் என்னமோ நிறைந்து வழிகிற மாதிரி, அவர்கள் எல்லா அரசு துறையிலும் வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கிற மாதிரி இன்றைக்கு அந்த இடஒதுக்கீடும் இவர்கள் தடுப்பார்கள் என்று சொன்னா, இதை விட ஒரு இஸ்லாமியர் வாயை மூடி மௌனமா இருப்பான்னு சொன்னா மானரோசம் உள்ளவன் இப்படி இருக்க மாட்டான். மானரோசம் உள்ளவன் இதை பற்றி கேள்வி கேட்பான், அதை பற்றி விவாதிப்பான், மக்கள் மத்தியில் கொண்டு செல்வான். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொன்னால் இது வாய்மூடி மௌனமாக ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் இருந்து கொண்டு தாவேக்காவை ஆதரித்து சொல்வார் என்றால் உண்மையிலேயே உங்களுக்கு கேட்குறவங்களுக்குலாம் மானம் இருக்கிறதா இல்லை?